அவர்களுக்கு பதவியை அடைவதற்கு என்ன வேலையும் செய்வார். அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மாதிரி மனிதர்கள் தான் முக்கியம். ஒரு மனிதன் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் மனம் ஒடுங்கிவிடும். வெளியே வந்த பிறகு என்ன பிழைப்பிடா, நம்ம என்ன பணமா இல்லை, எதற்கு இந்த லஞ்சத்தை இந்த ஊழலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதன் வெளியே வந்த பிறகு மாறுவான். 4 சவுக்கடி விழுந்தது, 4 நாள் சிறையில் இருந்தால் மனிதன் யோசிப்பான், மாறுவான். வெளியே வந்தவுடன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைத்து சுரண்டி கொடுக்கிறார் என்றால் இவர்களெல்லாம் பிறப்பிலேயே மாறாத பிறப்புகள். மந்திரி பதவியில் இருந்து கொண்டு அவன் ஜெயிலுக்கு போவான், ஜாமீனில் வந்து விடுவான், மந்திரியாக ஆவான். பிறகு அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது. வெளிப்படையாக ஊழல் செய்கிறார். இதே ஸ்டாலின் கரூரில் போய் ஊழலின் மன்னன் இந்த தொகுதியிலே தான் இருக்கிறார் பாலாஜி, அவர் மீது வழக்கு போட மாட்டீர்களா, அவரை தண்டிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். பிறகு இவருடைய கட்சிக்கு வந்த பிறகு அவரை பாதுகாப்பதற்கு அவர் தான் முதல் ஆளாக நிற்கிறார். என்ன 2000 பேர் 4000 பேர் தான் சாட்சியாக போடுகிறாய், எவன் பாதிக்கப்பட்டவனோ அவனை சாட்சியாக போடுகிறாய், எவன் குற்றம் சுமத்தியவனோ அவனை சாட்சியாக போடுகிறாய். நீ மந்திரியாக இருந்தால் அது அதிகார பதவி. நீ சாட்சிகளை கலைத்து விடுவாய். அரசு உன் கையில் இருக்கிற போது அது இல்லாமலே ஸ்டாலின் மூலமாக அது நடக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் தான் சுரண்டுவதில் அடிவரையிலும் சுரண்டுவார், சுரண்டுவதில் ஒரு பகுதியை ஒழுங்காக கொடுப்பார். அவர்கள் பாதி பேர் ஆமாம் துரைமுருகனை விட டிபெண்டபிள் செந்தில் பாலாஜி தான். துரைமுருகனுக்கு குறைவாக சொத்து இல்லை, காட்பாடி முழுவதும் அவர் கையிலே தான் இருக்கிறது, மலையை தவிர. நம்மை பொறுத்தவரையிலும் டிஎம்கே ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் பவர். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. ஓகே, இப்போ சமீபத்தில் நேற்று பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்தான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. ஸோ 3 வழக்குகள் விசாரணைக்கு வருது. ஒரு வழக்கு பார்த்தோம்னா ஜாமீனில் நிபந்தனை, அங்கே அதில் இருக்கக்கூடிய தளர்வுகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவசரமாக இந்த மாதிரியான வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் முன்ன இருக்குது. செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கணும் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து ரொம்ப முனைப்பு காட்டுறாங்களோ? ஆமாம், திமுகவும் முனைப்பு காட்டுகிறது, செந்தில் பாலாஜியும் முனைப்பு காட்டுகிறார். அதனால் கபில் சிபல் அவர் சார்பாக பெரிய வழக்கறிஞர் அவர் பேசுகிறார், ஒரு மனிதன் குற்றம் முழுவதுமாக மெய்ப்பிக்கப்பட்டு தண்டிக்கப்படாத வரையிலும் அவன் மந்திரியாக இருப்பதை அரசியல் சாசனம் ஆதரிக்கிறது. ஆகவே இவர் மந்திரியானால் என்ன என்பது இவருடைய கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டாலே ஏன் மந்திரியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால் மந்திரி ஆகலாம் என்பது இவருடைய எண்ணம். அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீ மந்திரியாக இருந்தால் அது அதிகார பதவி, நீ சாட்சிகளை கலைத்து விடுவாய், அரசு உன் கையில் இருக்கிற போது. அது இல்லாமலே ஸ்டாலின் மூலமாக அது நடக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நேரடியாக நீ கலைத்து விடுவாய். ஆகவே சிறையிலே இருக்கிறாயா அல்லது பதவி இல்லாமல் வெளியே இருக்கிறாயா என்ற கேள்வி வைக்கப்பட்ட போது நீ தான் பதவி இல்லாமல் வெளியே இருக்கிறேன் என்பதை தேர்வு செய்தார். ஆகவே இப்பொழுது வெளிமாநிலத்தை இந்த வழக்கை மாற்றுவோம், மாற்றி 6 மாதத்திற்குள் வழக்கை முடித்து விடலாம். டே டு டே பேசிஸில் தினமும் வழக்கு நடத்து, எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை. 3-4 மாதத்தில் குற்றமற்றவன் என்று மெய்ப்பித்து விட்டு நீ மந்திரியாக ஆகிக்கொள். இப்பொழுது என்ன தப்பு நடந்து விட்டது? இல்லை, எந்த வழக்குக்குமே காட்டாத ஒரு வேகம் ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல திமுக தரப்புல. செந்தில் பாலாஜிக்கு காட்டவே முடியவில்லை. அரசாங்கம் அவர்கள் சார்பாக இருக்கிற காரணத்தினால், சர்க்கார் வக்கீல் அவர்களுடைய கையில் இருக்கிற காரணத்தினால் 2000 பேரை சாட்சியாக போட்டார்கள் திமுக அரசாங்கத்தில். சுப்ரீம் கோர்ட் கோவப்பட்டு விட்டது. நீ என்ன 2000 பேர் 4000 பேரை தான் சாட்சியாக போடுகிறாய், எவன் பாதிக்கப்பட்டவனோ அவனை சாட்சியாக போடுகிறாய், எவன் குற்றம் சுமத்தியவனோ அவனை சாட்சியாக போடுகிறாய். குற்றம் சுமத்தியவன் சாட்சி இல்லையே, குற்றம் சுமத்தியவன் வழக்காடுகிறான். இப்படியெல்லாம் பண்ணுவதன் மூலம் நீ இந்த வழக்கை காலமெல்லாம் நீடித்து கொண்டே போய் 20 ஆண்டுகளுக்கு நடத்த வேண்டும் என்ற நோக்கமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டது. ஆகவே இவர் மந்திரியாக இல்லாத போதும் இவருடைய அரசு இவருக்கு தான் பாடுபடுகிறது. மந்திரியாக இருந்தால் நேரடியாகவே இவர் அதை செய்வார். ஆகவே சுப்ரீம் கோர்ட் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, வெளி மாநிலத்திற்கு மாற்றுவோம். ஏனென்றால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்களுடைய ஆளாக இருந்தால் 2000 பேரை சாட்சியாக போடுகிறாய். ஏனென்றால் இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்படவே கூடாது என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு தாமதப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். திட்டமிட்டு தான். அப்புறம் வேற என்ன, ஆட்சி
தன்னுடைய துரைமுருகன் வழக்கிலிருந்து விடுபட்டார். எப்பொழுது விடுபட்டார்? திமுக ஆட்சி காலத்தில் விடுபடுகிறார். மீண்டும் வழக்கு யார் காலத்தில் போடப்படுகிறது? அதிமுக காலத்தில் போடப்படுகிறது. இதெல்லாம் தெரிந்தது தானே. இல்ல தாமதப்படுத்துறதுனால அரசுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? ஆமாம், 20-30 ஆண்டுகளுக்கு நாம் பதவியிலேயே இருந்து விட்டு பிறகு ஒரு நாளைக்கு செத்து போய்விடலாம். வழக்கே முடிந்திருக்காது. அது நல்லது தானே. அதனாலே தான் மத்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். 31 நாள் நீ மந்திரி பதவியை சிறையில் இருந்து விட்டால் மந்திரி பதவியை இழக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இவன் சிறைக்கு போவதற்கு அஞ்சுவதில்லை. சிறைக்கு போய் ஜாமீன் வாங்கி கொண்டு வந்து விடுவான். எவனையும் ஜாமீனே கொடுக்காமல் காலமெல்லாம் சிறையில் வைத்திருக்க முடியாது. ஆகவே கொஞ்ச காலம் ஜாமீனிலே வந்து விடலாம். மந்திரியாக இருப்பது முக்கியம், அதுதான் பவர் என்று நினைக்கிறான். ஆகவே பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வந்து 31 நாள் மந்திரி பதவியை பிடுங்குகிறேன் என்று. நீ சிறைக்கு போகிறாய், போகாமல் இருக்கிறாய், ஜாமீன்லேயே காலமெல்லாம் இரு, அது முக்கியமில்லை. உன்னுடைய பதவியை பிடுங்கி விட்டால் நச்சுப்பல்லை பிடுங்கியதாக போகும். பாம்புக்கு நச்சுப்பல்லை பிடுங்கி விட்டால் அது வெறும் நீண்ட புழு, அதனால் ஒன்றும் இல்லை. நீயே 6 மாதத்தில் வழக்கை நடத்தி விட்டு மந்திரியாக வேண்டும் என்று விரும்புவாய். ஆகவே அது சரியான சட்டம் தான் என்னுடைய கருத்து. திமுக தரப்புல இருந்து என்ன கூறுறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியை மட்டும் திட்டமிட்டு மத்திய பாஜக அரசு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் டார்கெட் பண்ணுறதில்லை. இந்த வழக்கு நீ அதிமுக ஆட்சியில் மந்திரியாக இருந்தபோது உருவாக்கி கொண்ட வழக்கு. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதிமுக போய் இதே ஸ்டாலின் கரூரில் போய் ஊழலின் மன்னன் இந்த தொகுதியிலே தான் இருக்கிறார் பாலாஜி, அவர் மீது வழக்கு போட மாட்டீர்களா, அவரை தண்டிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். பிறகு இவருடைய கட்சிக்கு வந்த பிறகு அவரை பாதுகாப்பதற்கு அவர்தான் முதல் ஆளாக நிற்கிறார். இப்படித்தான். அதனால்தான் எவன் மந்திரியாக இருந்தாலும் 31 நாள் சிறையில் இருந்து விட்டால் மந்திரி பதவியை இழந்து விடுவான் என்ற சட்டம் ஏன் வருகிறது என்று சொன்னால் நிறைவேறிவிடும். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் முழுவதும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. எதிர்க்கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல அந்த சட்டத்துக்கு. சட்டத்திற்கு எதிர்ப்பு என்று சொன்னால் போதாது, கூட்டுக்குழுவில் அங்கம் வை. நீ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாய், எல்லா எம்பிக்களும் அதில் குழுவில் இருக்கிறார்கள். என்ன தப்பு அந்த சட்டத்தில் என்று சொல்லி திருத்து. ஒன்றுமே போவதில்லை, நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு உனக்கு அது மாற்று தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஊழலிலே மிதக்கின்றன. ஆகவே மாற்று தெரியவில்லை. அந்த சட்டத்தை மொட்டையாக எதிர்ப்பதிலே பயன் ஒன்றும் இல்லை. நாம் 75 ஆண்டு காலமாக அந்த ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோம். மந்திரி பதவியில் இருந்து கொண்டு அவன் ஜெயிலுக்கு போவான், ஜாமீனில் வந்து விடுவான், மந்திரியாக ஆவான். பிறகு அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது. வெளிப்படையாக ஊழல் செய்கிறார்கள். இல்லை, குற்றம் இருந்தால் நிரூபிங்க கோர்ட்டில் போய் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கு நீ நிரூபிக்க முடியாது. அதுதான் நம்முடைய நீதி அமைப்பு. 2002 துரைமுருகன் மீது வழக்கு, 2025 மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தான் நீ இருப்பாய். 50 வயதில் 40 வயதில் நீ மந்திரியாக ஆனால் நான் 20-30 ஆண்டுகள் இருப்பாய். அதற்குள் இந்த வழக்குகள் முடியவே முடியாது. அதனால் இந்த சட்டம் தேவைப்பட்டது. இனி எப்பொழுதும் எல்லா நீதிமன்றங்களுக்கும் அப்பீல். என்ன ஒரு விஜய் தனக்கு ஒரு இந்த இவர் பேர் என்ன விஜயினுடைய கட்சிக்காரர் முரளி, அவர் பேர் என்ன, ஆனந்தா, புஷி ஆனந்தா. புஷி ஆனந்த். அவர் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போகிறார் ஒரு சாதாரண ஜாமீனுக்கு. சாதாரண ஆளெல்லாம் இப்பொழுது அரசியலில் இருக்க முடியாது. அதுக்கு எவ்வளோ பணம் வேண்டும், எவ்வளோ செல்வாக்கு வேண்டும். எல்லாம் இந்த வழக்கிலே கூட கபில் சிபிலே கூட ஆஜராயிருந்தார் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு. ஆமாம், அவர் இதெல்லாம் பணம் வைத்திருக்கிறார்கள், அடித்து வைத்திருக்கிற பணத்தை கொடுப்பார்கள். அவர்களுக்கும் யாராவது ஒரு கட்சிக்கு அவர் அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் கபில் சிபல். அசிங்கம் தானே. அதாவது இது என்ன வழக்கையா என்று சொல்லி ஒதுங்க மாட்டார்கள். சரி, அவன் கோடிக்கணக்கில் பணம் வருகிறது என்று சொல்லி வழக்காடுவார்கள். பிறகு அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அவமானம் தானே இது. கபில் சிபல் எந்த மனுவை உள்ளே போட்டாலும் அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். இல்லை, இந்த அமலாக்கத்துறை குறித்தான திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை எப்படி குறிப்பிட்டு எதிர்க்கட்சி வீட்டில் மட்டும்தான் ரைடு செய்யுமா, எதிர்க்கட்சிகள் மேலே தான் வழக்கு போடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் ஒரு இருக்கா இல்லையா, மேலே குற்றம் இருக்கா இல்லையா, குற்றம் இருந்தால் நிரூபிங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை நிரூபிக்க தான் முடியாது. நம்ம நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்குமே. எந்த கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டாலும் நான் தான் சொல்கிறேன், துரைமுருகனுக்கு 30 ஆண்டுகளாக வழக்கு நடக்கிறது. பொன்முடி 3 ஆண்டு தண்டனை பெற்ற பிறகும் வெளியே தான் இருக்கிறார். இந்த நீதி அமைப்பு அப்படித்தான். இது வெள்ளைக்காரன் உண்டாக்க நீதி அமைப்பு. அந்த காலத்தில் மன்னனிடம் போய் நீதி கேட்பார்கள், மன்னன் முடிவு சொல்லி விடுவான், நீதி கரிகாலன் அப்படி வழக்கு முடித்திருக்கிறான். அதெல்லாம் இப்பொழுது கிடையாது. சும்மா அப்பீல் 11 பெஞ்சு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் வரையிலும் நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக முடித்து கொண்டு நீங்கள் தேடி வைத்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவீர்கள். அதனாலே தான் இந்த 30 நாளில் மந்திரி பதவியை இழக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டதற்கு காரணம் இந்த 50 ஆண்டு கால ஊழலின்
தன்மை தான். ஓகே, இப்போ இந்த வழக்கு வேறு மாநிலத்தில் மாற்றப்பட்டால் மட்டும் நீதி கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இந்த வழக்கு வேறு மாநிலத்தில் மாற்றினா மட்டும் எப்படி நீதி நிச்சயமாக கிடைக்கும்? இந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டால் 2000 சாட்சிகளை உருவாக்குவாய், இந்த வழக்கை முடிக்க மாட்டாய். சர்க்கார் வக்கீல்கள்லாம் சர்க்கார் காலை நக்கி நடத்துகின்ற வக்கீல்கள் தான். அவர்கள் அக்கட்சிக்காரனைத்தான் அவர்கள் சர்க்கார் வக்கீலாக போடுகிறார்கள். அதெல்லாம் ஆகவே வழக்குகள் முடியவே முடியாது, நீதியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ அடுத்த மாநிலத்தில் போட்டால் அங்கே உள்ள சர்க்கார் வக்கீல் உனக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. அப்ப இங்க உள்ள நீதிமன்றத்து மேலேயே நம்மளுடைய ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும்ல, அவங்களுடைய நம்பிக்கை தன்மையில கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும். உள்ளூருக்குள் அவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்பதற்காக வெளி மாநிலத்திற்கு மாற்றுவது என்பது இயல்புதான். ஒரு நீதிபதி ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு தொடர்புடையவராக இருந்தால் இந்த நீதிபதி வேண்டாம் என்று கேட்பதற்கு நாம் உரிமை இருப்பது போல அது. இந்த நீதிபதி வேண்டாம் என்று சொன்னால் ஆகா நீதிபதியவே குறை சொல்லி விட்டீர்களே என்று சொல்லக்கூடாது. நீதிபதி சார்புடையவராக இருக்க முடியும் என்று குற்றம் சாட்டப்பட்டவன் நினைத்தால் வேறு நீதிபதியை கேட்பதற்கு அவனுக்கு உரிமை இருப்பது போல இங்கே இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படவே மாட்டார் என்பதற்காக வெளிமாநில நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். ஓகே, இப்போ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் இந்த மனுவே தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த 26 தேர்தலுக்குள்ள எப்படியாச்சும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் ஆக்கிரணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவோட திமுக இருக்கு. ஆமாம், அப்பதான் பாட்டிலுக்கு 10 ரூபா பெற்று தருவார். உலகத்தில் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு அந்த தடித்த தோல் வெளியே வந்த பிறகு இவ்வளவு காலமும் சிறையில் இருந்தோமே, நம் மீது இவ்வளவு ஊழல் குற்றம் சாட்டப்படுகிறதே, நாம் வெளியே போய் இந்த வேலையை செய்யாமல் இருப்போம் என்று நினைக்கவில்லையே. வந்தவுடன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அடித்து கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு. அதுக்கு தான் அவரே சொல்றாரு, எங்க ஆட்சியில மட்டும்தான் நடந்துச்சா, போன ஆட்சியில நடந்துச்சு, எங்க ஆட்சியில 7 வழக்கு தான் பதிவு செஞ்சு செந்தில் பாலாஜியே சொல்றாரு. அதுக்கு தீர்வு அதுவா இல்ல செந்தில் பாலாஜி அந்த பத்திரிகை அதனால சட்டத்தை எடுத்து விடுவோம், கோர்ட்டுகளே கழித்து விடுவோமா என்று கேட்கிறேன். எல்லா ஆட்சியிலும் என் மேல ஏன் குற்றம் சாட்டுறீங்க, நான் அதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் பண்ணலைன்னு சொல்றது வேற, அந்த ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கறது வேற. நானும் செஞ்சேன் அவனும் செஞ்சான்னு சொல்றது வேற. என்ன, நான் செய்கிறதுக்கு நியாயம் அவனும் செஞ்சிருக்காங்கிறது வேற. ஆனால் இந்த நீதி அமைப்பாலேயே ஊழலை ஒழிக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். அதனாலே தான் ஒரு புதிய சட்டம் 30 நாளில் மந்திரி பதவியை இழக்க வேண்டும் என்ற சட்டம் வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதில் திருத்தங்கள் இருந்தால் திருத்தி கொள்ளலாம், அது வேறு. ஆனால் இந்த எப்பவும் காலத்துக்கு தக்கத்தான் சட்டங்கள் செய்ய முடியும். வல்லபாய் பட்டேல் காலத்தில் இத்தகைய சட்டங்கள் ஏன் முன்மொழியப்படவில்லை அரசியல் சாசனத்தில் என்றால் இவ்வளவு மோசமான நிலைமை வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஓகே, சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போ நிறைய ஊடக விவாதங்களில் இந்த தாவேக்கா குறித்தான வழக்குகள் நிறையா பேசப்பட்டு வருது. அது சம்மந்தமாக ஆதவ அர்ஜுனா டெல்லி போனதாலாம் பேச்சு வருது. ராகுல் காந்தி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதிமுக தலைமை கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடும், வர வேண்டும் என்று அடிமன்ற தோழர்கள் விரும்புகிறார்கள், அடிமன்ற தொண்டர்கள் விரும்புகிறார்கள். எடப்பாடிக்கு வரவேற்பு சுவரொட்டி விட்டுகிறார்கள். கிருஷ்ணகிரியிலோ தருமபுரியிலோ அந்த பக்கத்தில் அவர் போயிருந்த போது எடப்பாடியை வரவேற்று விஜய் தொண்டர்கள் சுவரொட்டி ஓட்ட வேண்டிய கட்டாயம் என்ன? ஆக நமக்கு வலிமையான கூட்டணி வேண்டும். இடங்களை பற்றி பேரத்தை பெரிதாக்கி இந்த எவனோ ஒருத்தன் உங்களுக்கு யோசனை சொல்கின்றவனெல்லாம் கேட்டு நீங்கள் ஆதரவை இழந்து விடாதீர்கள், பாதுகாப்பை இழந்து விடாதீர்கள். ஆகவே அதிமுகவோடு சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், கொடி பிடித்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய கூட்டத்திற்கு. இது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்திற்கு போகிற யோசனை. இதுவும் நிலையாக இருந்தால் அவர் அதிமுகவோடு சேர வேண்டிய கட்டாயம் அவருக்கும் ஏற்படுகின்ற போது அவருக்கு ஒரு கேள்வி எழும். பாசிச பிஜேபி என்று சொன்னோமே, அவர்களையும் எப்படி சேர்த்துக்கொள்வது என்று அதான் கேள்வி. கொள்கை எதிரின்னு சொன்ன அதே கூட்டணிக்குள்ள எப்படி தாவேக்கா வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நான் ஒரு விடை சொல்கிறேன். என்ன வேண்டுமென்றால், நம்மை பொறுத்தவரையிலும் டிஎம்கே ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் பவர். அப்படியானால் அது ஒரு சீதையை மீட்க வேண்டும், ராவணனை வீழ்த்த வேண்டும். இல்ல அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும்? அதெல்லாம் என்ன, ஒரு தளத்துக்கு மேல திமுக ஆண்டதே இல்லையே, சாத்தியம் இல்லாமல் 50 ஆண்டுகள் ஏறி ஏறி இறங்குகிறார்கள். இதற்கு மேல் வலிமையாக இருந்த காலத்தில் தான் கருணாநிதி ஒரு ஆள் மட்டும் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் 234 இடங்களில் திமுக ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது, ஒரே ஒரு இடத்தில். அதிமுக ஒரு முறை 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அதனால் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். திமுக கூட்டணி இன்னைக்கு சார்புல பார்க்கும்பொழுது நல்லா வலுவாவே இருக்கு. திமுக கூட்டணி தான் இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட வெற்றி பெறும். அவரை திமுகவின் ஊதுகுழல் என்று சொல்கிறார்களே, எல்லாவற்றுக்கும் அவர் தான் பேசுகிறார். இல்ல கம்யூனிஸ்டோடைய குட்டியை வைத்து தாய் குரங்கு சூடு பார்ப்பது போல ஸ்டாலின் இவரை விட்டுத்தான் பேச சொல்வார். விஜயை ஏன் கைது செய்யவில்லை? அந்த கருத்தெல்லாம் உருவாக்குவதற்கு திமுக நாங்களாகவா செய்தோம்? பொது கருத்து உருவாக்கப்பட்டது. பாருங்கள், வேற்று கட்சிக்காரர் திரும்ப சொல்லுகிறார் கைது செய்ய வேண்டும், தான் உருவாக்குவார்கள். அதனால் இவர் ஊதுகுழலாக இருக்கிறார். நம்முடைய செல்வ பெருந்தகை எப்படி
திமுகவினுடைய ஊதுகுழலோ. அது மாதிரி இவர்களெல்லாம் ஊதுகுழல். இந்த கூட்டணி கட்சிகள் முழுவதும் தேர்தல் முடிந்த பிறகு தங்கள் கட்சி வேலைகளை பார்க்காமல் அவர்களுக்கு ஊதுகுழலாக இருந்து கொண்டு மீண்டும் ஒரு இடம் 2 இடத்தை கூட பெறுவது, அவர்களிடம் பணம் பெறுவது என்றுதான் அரசியல் நடக்கிறதே தவிர நம்முடைய நாட்டு அரசியல் முறையாக நடக்கவில்லை. இல்ல தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஜய் வந்து எப்படி எடப்பாடி அவர்களை ஏத்துப்பாரு? இல்ல எடப்பாடி அவர்கள் தான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு வர்ற அவரு இதெல்லாம் பழைய கருத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இவர் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படியே அப்படின்னா தொண்டர்கள் எடப்பாடி கூட்டத்துக்கு சோறுட்டி அடிக்க மாட்டார்கள். கீழ்நிலையில் கருத்து மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் எது இயலக்கூடியதோ அதை செய்வதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தயாராகி விடுவார்கள். ஆகவே நாம் முதலமைச்சராவதை கொஞ்ச காலம் ஒத்தி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு திமுகவை அகற்றுவது முதல் குறிக்கோளாக கொண்டால் ஒன்றும் பிழை இல்லையே. இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேச்சுரிமையை பற்றி திமுக சார்பில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து நிறைய பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தாவிக்க குறித்தான நிறைய விமர்சனங்களை வச்ச நிறைய பேர்களை வந்து கைது செஞ்சுட்டு வராங்க. தொடர்ச்சியாக நிறைய பேரை பார்க்க முடியுது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு நபரை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ பேச்சுரிமையை பற்றி அதிகமாக பேசுகிற திமுக இப்படி தொடர்ச்சியாக கைது செய்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? திமுக பெரிய பேச்சுரிமைக்கா நிற்கிற கட்சியா? இல்லை, அவங்க தன்னை தானே சொல்லிக்கிறாங்கல்ல. எதிராக இருப்பவர்களெல்லாம் ஒடுக்குவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய பழக்கம்தான். ஆதரவாக இருப்பவர்களெல்லாம் அணைப்பார்கள், பணம் கொடுப்பார்கள், தலைவர்களுக்கும் மாதம் பணம் அனுப்புவார்கள், எல்லாம் செய்வார்கள். அவர்களுக்கு பதவியை அடைவதற்கு என்ன வேலையும் செய்வார்கள். அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மாதிரி மனிதர்கள் தான் முக்கியம். அந்த மாதிரி ஆட்சி அது. அதனாலே தான் அது வேறு. இல்லை, செந்தில் பாலாஜி தான் அவ்வளோ முக்கியத்துவம் பெறாரோ திமுகவில்? ஒரு மனிதன் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் மனம் ஒடுங்கிவிடும். வெளியே வந்த பிறகு என்ன பிழைப்பிடா, நம்ம என்ன பணமா இல்லை, எதற்கு இந்த லஞ்சத்தை இந்த ஊழலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதன் வெளியே வந்த பிறகு மாறுவான். 4 சவுக்கடி விழுந்தது, 4 நாள் சிறையில் இருந்தால் மனிதன் யோசிப்பான், மாறுவான். வெளியே வந்தவுடன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைத்து சுரண்டி கொடுக்குறார் என்றால் இவர்களெல்லாம் பிறப்பிலேயே மாறாத பிறப்புகள். அதனால இவரை விரும்புகிறார் நம்முடைய ஸ்டாலின். இல்லை, திமுக தலைமை குடும்பம் வந்து துரைமுருகனுக்கு கொடுக்காத முக்கியத்துவம், பொன்முடிக்கு கொடுக்காத முக்கியத்துவம் ஏன் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறாங்க? அவர் தான் சுரண்டுவதில் அடிவரையில் சுரண்டுவார், சுரண்டுவதில் ஒரு பகுதியை ஒழுங்காக கொடுப்பார். அவர்கள் பாதி பேர். ஆமாம், துரைமுருகனை விட டிபெண்டபிள் செந்தில் பாலாஜி தான். துரைமுருகனுக்கு குறைவாக சொத்து இல்லை. காட்பாடி முழுவதும் அவர் கையிலே தான் இருக்கிறது, மலையை தவிர. ஆனால் அவர் இருக்கட்டும், ஸ்டாலினுக்கு என்ன பணமா இல்லை, நாம் வைத்துக் கொள்வோம் என்று தான் நினைப்பாரே தவிர, என்ன வழக்கு இருக்கிறது, திரும்ப வழக்கு தோண்டி எடுக்கப்படுகிறது. துரைமுருகன் அவர்களுடைய எடுக்கப்படுகிறது. கூட இவர் அப்படி இல்லை. செந்தில் பாலாஜி தொடைப்பங்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எலும்பை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார். எலும்பில் ஒட்டி இருக்கிற கறி போதும், அதுவே இவ்வளவு வருகிறது. ஓகே, இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயணிக்கிறோம். நன்றிங்க. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்ட். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.